ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்து நம்முடைய இந்திய சுதந்திர பெறுவதற்கு முதல் வீரராக திகழ்ந்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையனுடைய ஏகாதிபத்தியம் அவர்களை முற்றிலுமாக நம்முடைய எல்லைக்குள் தமிழ்நாட்டிற்குள் விடக்கூடாது என்ற வகையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெள்ளையனுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டவர். அது மட்டுமில்லாமல் வெள்ளையர்கள் குறிப்பாக தீரன் சின்னமலை அவரிடத்திலே கப்பம் கட்ட வேண்டும் என்று சொன்னபோது அதெல்லாம் முடியாத ஒன்று, உங்களுக்கு எதற்கு நாங்கள் எங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் வரியாக கப்பமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே வெள்ளையனை ஒரு புறமுதுகிட்டு ஓடச் செய்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். எனவேதான் சுதந்திர போராட்ட வீரர், வெள்ளையனை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்த விழா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சார்பில் இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள், செயல் வீரர்கள், வீராங்கனை அத்தனை பேருமே இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவிலே அவர்களுக்கு புகழ் மாலை சூட்டிருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு கடைசி நாள் பிரச்சாரம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வரும், அதாவது 6 மணி வரையில் பிரச்சாரம் இருக்குது. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தல் களம் என்று சொல்லும்போது, அதாவது ரன்னிங் ரேஸ், அதில் அந்த முதல் கோட்டை தொடுகின்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். ரெண்டாவது தான் திமுக, மூணாவதா நாலாவதா பிஜேபி வராங்களான்னு தெரியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் நேரடியான போட்டி. ஏன்னா இந்த போட்டியிலே கோப்பையை பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்று சொன்னால் 40 தொகுதிகளிலும் பொதுவாகவே எங்களுடைய கழக வேட்பாளர்கள், தோழமை கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் அத்தனை பேருமே பிரச்சாரங்கள், அதாவது மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்க செல்லும்போது மக்கள் காட்டுகின்ற எழுச்சி, மக்கள் அளிக்கின்ற வரவேற்புகள், அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 1972 இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது எந்த அளவிற்கு எழுச்சி இருந்ததோ அதே போன்ற எழுச்சியை இப்போது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்களிடையே காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த 3 ஆண்டு காலத்தில் பொதுமக்கள் மிக மிக ஒரு பாதிப்புக்கு அடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கின்ற ஒரு நிலைமை, அதோடு மட்டுமில்லாமல் சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அதிகமாக ஒரு தரமற்ற சாலைகள், சென்னை எடுத்துக்கொண்டால் தரமற்ற சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கின்ற நிலைமை, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை, அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் நிறுத்தியது, தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டி, லேப்டாப்பு, இது போன்ற எண்ணற்ற நல்ல திட்டங்களால் நிறுத்தியது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மழை வந்தபோது எந்தவித ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்காமல் மக்களை பாதுகாக்க தவறியது. அதோடு மட்டுமில்லாமல் அப்படி மழை வந்த நேரத்திலே உடனடியாக மக்களுக்கு உதவி செய்யாமல் ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோத ஒரு அரசு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அந்த விடியாத அரசு. எனவே மக்கள் இதை நினைத்து பார்க்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இப்போது சரியான நேரம். ஏன்னா ஒரு பதிலடி, ஒரு தக்க சவுக்கடி அப்படி என்று சொன்னால் ஒரு திமுகவுக்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதன் மூலம்தான் திமுகவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இது அமையும். எனவே திமுக அப்படியாவது திருந்தும் என்ற வகையிலே மக்களுடைய எண்ணம் முழுமையான அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு அளிப்பார்கள். ஏதாவது ஒட்டுமொத்தமாக சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுகவுக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு அலை.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆதரவான அலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வீசிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். தென் சென்னை வேட்பாளர் மத்திய சென்னை வேட்பாளர் வந்து அம்மா சமாதிக்கு போடுறவர். அதாவது மத்திய சென்னை தென் சென்னை இந்த வேட்பாளர்கள் வந்து அம்மா நினைவிடத்துக்கு செல்வதாக தகவல் வந்தது. இன்னும் 10 மணிக்கு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அம்மா வந்து 2016 இறந்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் மேலாகுது. 7 வருஷம் நினைவிடத்துக்கு போகல. 7 வருஷம் எப்போவாவது ஒரு தடவை திருமதி தமிழிசையும் அதே போன்று வினோஜும் இல்லை பிஜேபி சார்ந்த நிர்வாகிகள் யாரும் போனாங்களா? ஒருத்தரும் போகல. இப்போ